இதே இடத்துல மரக்கிளையிலிருந்து ஏறின விழுந்து கூட்டாச்சு சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான் புடுங்குவான். எங்கடா வருவ? நான் எதுக்கு இங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எடுத்து பேச ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். கரூர்ல நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நடைபெற்றது. அதுல முழுக்க அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேச்சாளர்கள் என்ன பேசினாங்கன்னா, கரூர்ல ஒரு ஸ்டாம்பே நடந்துச்சு, அந்த ஸ்டாம்பை எடுத்து முழுக்க விஜய் தான் காரணம், விஜய் அந்த 41 உயிரை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டம், அதுல உங்களுடைய தமிழ் தேசியத்தை எடுத்து பேசியிருக்கலாம், இல்ல இப்பொழுது ஆளும் கட்சி பண்ணிட்டு இருக்க அராஜகத்தை எடுத்து பேசியிருக்கலாம், உங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்க வந்தா நீங்க என்ன பண்ணலாம், நாங்க வந்தா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எடுத்து பேசியிருக்கோம். இது நாம் தமிழர் கட்சியோட கூட்டமா, அப்படி இல்லைன்னா தாவேக்காவை திட்டி தீக்கிற கூட்டமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த நாம் தமிழ் கட்சி இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுல சாட்டை துரைமுருகனும் இடும்பவனும் கார்த்தியும் அதை விவரிக்கிறாங்க. அவங்க எப்படி செத்தாங்க, ஒரு பொண்ணு வயிற்றுல அந்த மரக்கிளை விழுந்து அந்த குடலாம் சரிஞ்சு போச்சு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த உணர்வை கடத்துறாங்களா அவங்கள்ட்ட. இது அவங்களை இன்னும் எமோஷனல் ஆக்குற விஷயம். இது அவங்க ஒரு உயிர் இறந்து போச்சு. சரி, இதெல்லாம் அவங்க எடுத்து பேசிட்டா நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் நல்லவங்க, சாட்டை துரைமுருகன்லாம் நல்லவர், சீமான்லாம் நல்லவர்னு இந்த ஊர் உலகம் நம்பின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு அயோக்கியர்கள்ங்கிறது எங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை தோல் உரிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. தேனி கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, என் மேல 14 வழக்கு இருக்குங்க, குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதுங்க, என்னை இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயே என் மேல வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு. நான் யார் தெரியுமா? அம்மா நீ யாரு? அண்ணாவா, காந்தியா, நேதாஜியா? நீ யார் நான் சொல்லிட்டா? ஸ்டாலின் மருமகம் சபரிசன்ட்ட காசு வாங்கிட்டு ஜிஎஸ்கோடுக்கு விளம்பரம் பண்ணவன் நீ. மறப்பானா? நான் கலைஞருடைய பேரன் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிச்ச இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ போட்டவன் நீ. திருச்சியில திருட்டு மண்ணல்னு திமுக காரட்டியை மிரட்டி 10 லட்சம் பணம் கொடுக்கணவன் நீ. இதுவாக உங்க அண்ணன் சீமானை பத்தி சொல்லிட்டா, தமிழ் தேசியத்தின் ஊற்று, தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழின தலைவர், அவங்க லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்த பணம் வாங்கிட்டு மயிலாடுதுறையில் நின்று தமிழ் முழக்கம் சாயில் அமீத கொண்ட தேனியை நிற்க வச்சு முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரித்து ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சவர் உங்க அண்ணன். விஜயலட்சுமியை 7 முறை கருகலைக்க வச்சவர் உங்க அண்ணன். அதை கேட்ட விஜயலட்சுமியை மாசம் 50,000 பணம் கொடுத்து வாயடைச்சவர் உங்க அண்ணன். அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டவர் உங்க அண்ணன். அதுபோக கை கட்டி நின்று திரள்நிதி கேட்டவர் உங்க அண்ணன். அந்த திரள்நிதியை திருடி தின்னவர் உங்க அண்ணன். அதுபோக அதை தட்டி கேட்ட நம்ம ஜெகதீஷ் பாண்டியனையும் புகழேந்தியையும் வெற்றி கொண்டானையும் அந்த கட்சியை விட்டே நீக்கினவர் தான் உங்க அண்ணன். அப்புறம் சாட்டா சொல்றாப்புல, நான் யார் தெரியுமா? 14 வழக்குகள், ஒரு குண்டர் சட்டம், அதுபோக இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயை வந்து என்ன சோதனை வந்துச்சுங்கிறாப்புல. அது சரி, அது எதுக்கு அந்த 14 வழக்கு? அதாவது கலைஞர் கருணாநிதியையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கெட்ட வார்த்தையில திட்டுனதுக்கு. அவதூறா பேசினா கூட பரவாயில்ல, கெட்ட வார்த்தை திட்டிருக்கேன், போடா கருணாநிதி, வடா கருணாநிதி அப்படிலாம் பேசிங்கல்ல, அதுக்கு இதை ஒரு பெருமையை மேடையில வேற சொல்றாரு. சுட்டது எருமை, இதுல என்ன பெருமை? சரி, 2024 விக்ரமன்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அது ஏன்? அதாவது அங்க இருங்க தலித் சமூகத்தையும் SC ST சமூகத்தையும் தப்பா சித்தரிச்சதுக்காக SC ST ஆக்ட். கேவலமா இல்ல? அடுத்து எண்ணெயை, இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயை எங்க வீட்டை வந்து சோதனை பட்டுச்சு. சரி, சோதனை பட்டுச்சு, என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து சீமான் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு கண்டுபிடிச்சது. வெயிட் வாட்? அதாவது இதுக்கு முன்னாடி திருநெறியை திருடுவாங்க, இப்போ திருநெறியவே திருடி கொண்டாந்து அதை திருடி தின்னிருக்காங்க. டேய் அட பாவிகளா! அதுக்கு பிறகு குண்டர் சட்டம். குண்டர் சட்டத்துல அதாவது சாட்டைக்கு 1 வருஷமா பெயிலே கிடைக்கல, நான் பெயிலபிள் தானே அது. அதற்கு பிறகு எப்படி பெயில் கிடைச்சதுன்னா, என்னுடைய பிரைவேட் பார்ட் ஆண்குறி அழுகிடுச்சு, அதனால எனக்கு நீங்க பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது உலகத்திலேயே பெயில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய டெய்ல் அழுகிடுச்சு அப்படின்னு காரணம் சொன்ன மொத ஆளு நீனாயா?
தாவேகா பகாமாஸ் கட்சி, தாவேகா பகாமாஸ். விஜய் சொல்லிட்டாப்லையா பகாமாஸ் கட்சி அப்படின்னு. தாவேகா பகாமாஸ் ஆயா இன்னைக்கு டேட்டுக்கு 25% கையில் வச்சிருக்காங்க ஓட் பர்சன்டேஜ். நீங்கள் 15 வருஷமா முக்கி 8%. அதையும் தாவேக்காரன் லவட்டிட்டு போயிட்டு வச்சுக்கலேன், வர எலெக்ஷனில் நீ 2% தாண்டுவே. நீ விஜய் வந்து கை கட்டி நின்னார் இப்படி ஜோப்பில் கையை. எப்போது தலைவா பட பிரச்சனைக்கு கை கட்டி நின்னாராம். அதை இவர் மோக்கிங் பண்ணுறாராமா. ஒரு தலைவா பட பிரச்சனைக்கு படம் நின்று போச்சு. அதில் வேலை செஞ்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் வாழணுன்ட்டு இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு கைகட்டி நின்று வீடியோ போட்டது உண்மைதான். ஒரு தலைவனுக்கான அழகாக தான், என்னால் யாரும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படி கை கட்டினார். உங்கள் அண்ணன் மாதிரி ஹைகோர்ட்டில் போயிட்டு விஜயலட்சுமியை ரேப் அண்ட் எஸ்கேப் கேஸ்லையா போய் கை கட்டி நின்னாரு. கத்தி சாவமே தவிர யாரோடையும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாப்புல. இப்போ சாட்டை 2024 எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காப்புல, நல்லவங்கலாம் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே, எப்படி கூட்டணிக்கு வந்துடுவாப்புலன்னு பல்ல இழிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டீங்களப்பா. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? கூட்டணி பிச்சைக்காக ஏங்கி கிடந்தீங்க. கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வரும்போது ஓகே, இருக்கிறவங்கள அவர் வந்துட்டார்ல, அவர் தான் வர போறாரு. விஜய் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாப்புல வரலை, அதனால இன்னைக்கு விஜய் மேலே இப்படிப்பட்ட பழி சுமத்துறீங்க. நிறைய தம்பிகள் ஃபேஸ்புக்கில் நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணது பிறகு நிறைய தம்பிகள் வந்து கதறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்க, தமிழ் தேசியத்துக்காக பேசுனீங்க, இன்னைக்கு எப்படி நீங்கள் சீமானை எதிர்த்து நீங்கள் பேசிடலாம் அப்படின்னு. தம்பிகளா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. நீங்கள்லாம் சீமானோட பேச்சை கேட்டு சேர்ந்தீங்க, நாங்கள்லாம் சீமானோட பேச்சை கேட்டு சேரல. பிரபாகரன்ன்ற ஒரு தலைவன், அதாவது 2009 அந்த காலகட்டம், அந்த போர் பீக்கில் இருந்துச்சுல, எங்கள் ஊரில் இருந்து ஸ்ரீலங்கா வெறும் 34 கிலோமீட்டர். அங்கே போடுற ஒவ்வொரு குண்டு அதிர்வும் எங்களுக்கு கேட்கும், நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். தரையில் காதை வச்சுட்டு நாங்கள் ஃபீல் பண்ண ஆளுங்க நாங்கள். அன்றைக்கி அப்படி ரத்தமும் சதையுமா எங்களுக்கு அப்போலேருந்தே எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த டைமில் டிவியில் வந்து பார்ப்போம், ஏதோ போர் நடக்குது, எங்களுக்கு அந்த அளவில் ஒரு புரிதல் கிடையாது. அப்போலாம் நான் 10th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு எங்களுக்குலாம் புரிதல் கிடையாது. கொத்தா மக்கள் சாகுறாங்க, ஏன் சாகுறாங்க, யார் கொண்டு போகிறான்னு எந்த புதிலுமே இல்லாமல் அப்போ தான் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கேப்டன் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அந்த போர்க்களத்திலேயே சாவை கொடுத்துட்டு அந்த மனுஷன் இப்போது அவரும் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருந்தானா, நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இந்த தமிழ் தேசியத்தை இனிமேல் யார் காப்பாற்ற போகிறாங்கிற ஒரு வழி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வளர்ந்து வர 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 அது புரிதல். அதை எடுத்து சீமான் பேசினாரு, ஆகா இந்த தமிழ் தேசத்தை எடுத்து பேசுகிறாரு ஒரு மனுஷன்னு நம்பி அவர் பின்னாடி போனோம். ஆனால் இன்னைக்கு அதே சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு நபர் அந்த உச்சத்தில் இருந்துச்சுல போர், அப்போ என்ன பண்ணாருன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நெருங்கிடுச்சு, இதுக்கு பேர் நம்ம புழைப்போமான்னு தெரியலை, உங்கள் குழந்தை உங்கள் பொண்டாட்டியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ருவோண்ணா, தமிழ்நாடு வழியாக அனுப்பி எங்கேயாச்சும் காப்பாற்றிடுவோண்ணா, நம்ம புழைப்போமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லும் போது என்னை நம்பி இத்தனை தோழர்கள் இத்தனை போரீர்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைலாம் எங்கே இதே போர்க்களத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளையை எப்படி நான் காப்பாற்றுவேன், செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி இந்த மண்ணில் தான் நான் சாவேன், என் பொண்டாட்டி பிள்ளையும் இதே மண்ணில் தான் இருக்குன்னு சொன்ன ஒரு தலைவன், அவரை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு அவரை வழிகாட்டியே நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி சீமானுடைய பிள்ளைங்க குட்டிகள்லாம் சந்தோஷமாக பெரிய வசதியோடு இருக்குது. பணம் ஏது, இந்த பிரபாகரனை காட்டி உலக நாடுகள்லேருந்து பணம் பெற்று நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு 2 லட்ச ரூபா மாதம் 2 லட்ச ரூபா வாடகை வீட்டை இருக்கீங்க, உங்கள் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் உங்களை நம்பின தம்பிகள் இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அந்த வருத்தம் தான். அது எப்படி ஈவிக்கு சிலங்க வீட்டுக்குள்ளால போக முடிஞ்சுது. அதாவது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் நெஞ்சில் குண்டுபட்டு சாகும் போது மங்கள இசை கேட்குதுன்னு சொன்ன ஒரு ஆள் ஈவிகே சிலங்கவன். அவன் வீட்டு சாவுக்கு போய் மலர் வளையம் வைக்கிற அளவுக்கு இதுதான் அரசியல் நாகரிகமா? நம்ம வீட்டு குழந்தையா, தம்பி பாலச்சந்திரன் தம்பியா, அவன் இறந்த இறப்பு அவனுக்கு இன்னும் மங்கள இசை கேட்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். அவன் வீட்டுக்கு வெக்கமே இல்லாமல் கூச்ச நாச்சமே இல்லாமல் நீங்கள் போய் மலர் வளையம் வைக்கிறீங்க. ஈழத்தில் என் சொந்தத்தை அழிச்ச, என் இனத்தை அழிச்ச இன துரோகின்னு திமுகவுக்கு பட்ட கட்டினது நீ தானே. நீங்கள் தான் போய் முத்து செத்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து துக்கம் விசாரிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய அரசியல் நாகரிகம். இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்தில் நாங்கள் விரும்பவே இல்லை. எதிரி தான், துரோகி தான். நீ ஒரு எதிரி வீட்டு சாவுக்கு போனால் நான் மன்னிச்சுவேன். ஆனால் துரோகி வீட்டு சாவில் போயிட்டு நீங்கள் நலம் விசாரிச்சுட்டு வரீங்கன்னா அப்படிப்பட்ட தமிழ் தேசியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தமிழ் தேசியம் வேற. நாங்கள் பிரபாகரனை தலைவனாக ஏற்று பிரபாகரன் வழியில் பயணிக்கிறோம். சீமானெல்லாம் நாங்கள் ஒரு தலைவராக ஏற்கவே இல்லை. சீமான் இந்த தமிழ் தேசியத்தை பேசினாரா அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இனத்துக்குன்னு ஒரு தலைவன் இல்லை.
இவர் வந்திருக்கிறார், தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் போனோம். இன்றைக்கி அது இல்லை, அங்கே தமிழ் தேசியமே இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய் பண்ணோம், விஜய் எதிர்ப்பு இருக்குல்ல, அதுலேருந்து விலகிட்டோம். எங்களெல்லாம் நீங்கள் யாரு, நீ அந்த கட்சியிலேருந்து வந்தெல்லாம் யாரும் கேட்காதீங்க. எல்லா தம்பிகளுக்குமே சொல்கிறேன், நீங்கள் வேணா இருங்க. நீங்கள் சீமானுடைய பேச்சை கேட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் போனீங்க. நாங்கள் பிரபாகரனுடைய ஆக்ஷன், அவர் அந்த இனத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற அது ரத்தமும் சதையும் உணர்வாக உணர்ந்து அந்த களத்தில் பயணிச்சுங்க. அதனால தலைவர் பிரபாகரன் இருந்த இடத்துலலாம் சீமானை கொண்டாந்து வச்சுட்டு பேசுனீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தம்பிகளை உங்கள் உலகம் தனி உலகம், எங்கள் உலகம் தனி உலகம், எங்கள் பயணத்தை நாங்கள் பயணிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மனசுலையும் தமிழீழ தாயகம் எங்கள் தாகம், அது என்றைக்குமே தனியாத தாகம் தான். ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க வெளிநாடுகளில் போயிட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இது மலருமா மலராதா, பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் வருவாரா, வந்து இந்த தமிழீழத்தை மீட்பாராலாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த காலம் இப்படியே ஓடட்டும். இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழின தலைவன் உண்டாகி ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவையும் ஒரு தமிழ் ஆள்ற காலம் வரும். அன்றைக்கி நம்மளாம் இருப்போமா இல்லைன்னு தெரில. அந்த கனவு எங்களுக்கு இருக்குது, அந்த கனவு அப்படியே இருக்கட்டும். ஆனால் அதை வச்சு தமிழ்நாட்டில் குழப்பம் நடத்தலாம், அதை வச்சு உலக நாடு மக்கள்கிட்டேருந்து பணம் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். உண்மையான தமிழ் தேசியவாதிகள், உண்மையான பிரபாகரனின் தம்பிகள் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய எல்லா அட்டூழியங்களுக்கும் 2026 ஒரு முடிவு கட்டுவோம். இன்றைக்கி வேணா சாட்டை அப்படி பேசுகிறாப்புல, சாட்டை எப்படி பேசுகிறாப்புல, சந்தோஷமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தீனி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. 2026க்கு பிறகு அவங்க செட்டில் ஆனதுக்கு பிறகு உங்களை நற்கையில் விட்டுருவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பாடு ஆண்டவன் விட்ட பாடு. இப்போ உள்ள தம்பிகளுக்கெல்லாம் உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன, பிரபாகரன்னா யார் எதுவுமே தெரியாது. ஏதோ சீமான் பேசினாரா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை பார்த்தோமா, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தோமா, கூஸ் பம்ப்ஸாக இருக்கா அப்படின்னு அந்த கட்சியில் இணைஞ்சவங்க தான் இப்போ உள்ள தம்பிகள். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் 8வது படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் புலிக்கூட்டு பாண்டியன், அதாவது அவர் தென்காசி மாவட்டத்தில் சொக்கம்பட்டின்னு ஊரில் இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுக்கும் தெரியாமல் உண்மையான தமிழ் தேசியத்தையும் பிரபாகரனை பற்றி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் 8வது படிச்சுட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. அந்த உணர்வு கடந்து நான் அப்போ தான் பிரபாகரன்னா யார், தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது தான் 2009 அந்த நேரத்தில் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. நாங்கள் அதை உணர்ந்தோம். பிரபாகரன்ற ஒரு தலைவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது உணர்ந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு அந்த வயசில் எங்களுக்கு அந்த நாலேஜ் எங்களுக்கு பத்தலை, அந்த மெச்சூரிட்டி இல்லை. காலமாக ஆக உண்மையாக இப்படி ஒரு தலைவன் இருந்தார், உண்மையாக இப்படி ஒரு இனம் அங்கே அழிக்கப்பட்டிருக்கு, லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யார் நீதி தருவா, அந்த இறந்து போன மக்களுக்கு யார் நீதி கொடுப்பா, இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் காணாமே போயிட்டாங்க, அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ அகதி முகாம் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே சீமான் இந்த கஷ்டப்படுறாங்க. ராமநாதபுரத்தில் இந்த புதுக்கோட்டையிலாம் பல அகதிகள் இருக்கிறாங்க, அகதிகள் முகாம் இருக்குது, அங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள், இதே சீமான் அவர்கள் ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரான்னு பாருங்க. அவங்களுக்கு அதை வச்சு நான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான். அப்படி உண்மையாக தமிழ் தேசியத்தை உணர்ந்து இந்த இடத்துல இருக்கும். இறந்து போன லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்காங்களே, அவங்களின் பலி ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியம். என் உயிர் போச்சு ஏன்னே தெரியாத ஒரு 2 வயசு குழந்தை உயிர் போயிருக்கும், 5 வயசு குழந்தை உயிர் போயிருக்கும், எத்தனையோ பெண்கள் வன்முறை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரு சுதந்திரமான நாடு, அது தமிழ் தேசிய தமிழீழ தாயகம் தான். அதற்காக பாடுபட்டவர் தான் கேப்டன் பிரபாகரன். ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷன் இன்றைக்கி உயிரோட இல்லை. ஆனால் அந்த மனுஷனை வச்சு இன்றைக்கி பல பேர் வயிற்றுப்பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி எப்படியாவது இந்த தமிழ் தேசியத்தை உண்டாக்கிடலாம், தமிழீழ தாயத்தை கொண்டு வந்தலான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தலைவர் பிரபாகரன் அதே மண்ணில் மடிஞ்சு போனார், இறந்து போனார். தன்னுடைய மனைவி பிள்ளை எல்லாரையும் அந்த களத்திலேயே போட்டு செத்துட்டும் அவரும் இறந்து போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த தமிழ் தேசியத்தை யாராச்சும் உயிர்விப்பாங்களா, யாராச்சும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஏக்கத்துக்கு தீனி போடுற மாதிரி வந்தவர் தான் சீமான். உண்மையில் நாங்கள் அப்படி தான் நினச்சி அந்த சீமான் பின்னாடி போனோம். ஆனால் இன்றைக்கி அந்த பிணம் திண்ணி கழுகு இதை வச்சு வியாபாரம் பார்க்குது. உண்மையான தமிழ் தேசியத்தை தொலைச்சிட்டு இன்றைக்கி விஜய் அவர்களின் வன்மம், விஜயை அடிக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு விஜய் என்ற ஒரு பிம்பத்தை நோக்கி அவங்கள அடிக்கிறதே குறியாக இருக்கிறாங்களே. தமிழ் தேசியம் எங்கெங்கே போச்சு? நான் உங்களை நம்பி ஏன் வந்தேன்? தமிழ் தேசியத்துக்காக வந்தேன். தலைவர் பிரபாகரனை நீ வழி நடத்தி போகிற, அவர் வழியில் போகிறீங்க அப்படின்னு தான் வந்தேன். எங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இன்னும் அந்த கட்சியிலேருந்து நீ ஏன் விலகினீங்கன்னு யாரும் கேட்காதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த உண்மையான பிரபாகரனின் தம்பிகளும் அங்கே இருக்க மாட்டாங்க. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க.